2026ல தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10 லட்சம் கோடிலாம் கிடையாது, 13.2 லட்சம் கோடிங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்த டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது அவங்க நேத்து ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேப்பர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான டேட்டா, இதுவரை முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மறைச்சிட்டு இருந்த ஒரு டேட்டா வந்து வெளியாகிட்டு இருந்திருக்கு. இன்னொரு விஷயம்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி டிவிகேவும் நிறைய விஷயங்கள் வந்து இதுல மறைச்சு இருந்திருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டிபின்னு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, அதையுமே வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து மறைச்சு இதை வந்து ஹைப் கொடுத்து பேசி இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல அதாவது ஒயிட் பேப்பரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோங்க. இந்த விஷயங்களை வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், அதாவது டிஎம்கேக்கு முன்னாடி ஏஐடிஎம்கே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் 2016 ஆட்சிக்கு வந்தோடனே, அதாவது ஓபிஎஸ் பிளஸ் இபிஎஸ் 2 பேரும் வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்து பிரஸ் கிட்ட வந்து ஒரு சில ஒயிட் பேப்பரை சப்மிட் பண்ணாங்க. அந்த ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க, நாங்க வந்து எல்லாம் தீர்த்து வைக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021ல பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்து அவங்க முக்கியமான ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தை மேல கூட முன்னாடி இருந்த ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் 62,000 ரூபாய் கடை வாங்கியிருக்கு. நாங்க வந்து முன்னாடி டிஎம்கே ஆட்சிக்கு முன்னாடி இருந்தோம்ல, அப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட மொத்த கடன் பாத்தீங்கன்னா 45,000 கோடி தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஏஐடிஎம்கே வந்து 3.5 லட்சம் கோடியா மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஏன் பிறக்கும் குழந்தையின் தலையில் கூட தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் வாங்கிய கடன் வெறும் 44,084 கோடி ரூபாய் மட்டும்தான் எனவும், ஆனால் தற்போது அதிமுக ஆட்சியில் 3,55,000 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வந்து ஒரு ராங்கான ஃபேக்ட் தான் இருக்கு. ஏன்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில இருந்து விலகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்பயே பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு ட்ரிபிளா கம்மி பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது அந்த ஒரு போட்டோ கூட நீங்க பார்க்கலாம் டிஸ்பிளே பண்றதுல. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, பிடிஆர் தியாகராஜன் சார், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷமா, அது என்னப்பா 2 வருஷம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக் தான். நான் சொல்றேன் என்னன்னு. பிடிஆர் தியாகராஜன் சார், பழனிவேல் தியாகராஜன் சார் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மினிஸ்டருங்க. அவர் சோஷியல் மீடியா முதற்கொண்டும் இங்க இருக்க எல்லாருமே, அதாவது எதிர்கட்சியினர் இருந்தா கூட வந்து அவரோட இன்டெலிஜென்ஸ் பார்த்து ஒரு நேர்மையை பார்த்து பாராட்டுப்பாங்க. ஸோ அந்த பிடிஆர் தியாகராஜன் சார் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பிடிஆர் தியாகராஜன் சார் பேசிட்டு இருக்க ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிட்டு இருக்கு. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாலின் சாரோட பையன் அவங்க மருமக 2 பேரும் 30,000 கோடிக்கு மேலே ஒவ்வொருத்தரும் வந்து ஊழல் பண்ணுறாங்க. அதாவது கருணாநிதி சார் வந்து லாஸ்ட் ஒரு 50 வருஷமா எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம், அதை வந்து இங்கே இருக்க கவர்மெண்ட் ஒரு வருஷம் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னு ஒரு ஆடியோ ஒன்று வெளியிடுறாரு. பிடிஆர் சாருமே வந்து இல்லை அதெல்லாம் ஃபேக்கு, அதெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டர்னு சொன்னார். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் என்ன பண்ணாருன்னா வந்து பிடிஆர் சாரே பார்த்தீங்கன்னா பிடிஆர் தியாகராஜன் சாரையே அவரை வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர்லேருந்து வேற ஒரு பொசிஷனுக்கு மாற்றிட்டு ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் தென்னரசு அப்படின்ற ஒரு சாரை வந்து நியமிச்சாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேப்பரில் தங்கம் தென்னரசு சார் பார்த்துட்டு இது ஒயிட் பேப்பர் இல்லை வெத்து பேப்பர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஸோ என்ன இருக்கு இந்த ஒயிட் பேப்பரில், உண்மையாலுமே இந்த 13.2 லட்சம் கோடி இருக்கு இல்லையா, இது கண்டிப்பான ஒரு டேட்டா தானா, இல்லாட்டி இந்த சிஏஜி, இந்த ஆடிட்டிங், இல்லை எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்லாம் இன்வால்வ் பண்ணி தான் இந்த டேட்டாவை கிரியேட் பண்ணாங்களா? முக்கியமான விஷயம் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிவிக்கேவும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயங்க, அதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டோட மொத்த கடன் பார்த்தீங்கன்னா வந்து 2021 டிஎம்கே ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5.13, அதாவது 5.4 லட்சம் கோடியா இருந்துச்சு. ஆனால் அதே இது அவங்க ஆட்சி காலம் முடியறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 10 லட்சம் கோடியா இருக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டே வந்து நிறைய இடத்துல சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் ரெண்டுமே டபுளாக தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் கரூரில் இருக்க செந்தில் பாலாஜி சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நாங்கள் வருஷம் 60,000 கோடி வந்து வட்டி கட்டுறோம், அப்போ 5 வருஷம் கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து மொத்த கடன் பப்ளிக் செக்டார் யூனிட்ல வந்து ரொம்ப அதிகமாக டபுளாக இருந்திருக்கு. அது என்னன்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இன்னைக்கு டிஎம்கே வந்து இந்த 13.5 லட்சம் கோடியை வந்து கேட்டோன்னே வந்து அவங்க ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது, அதாவது டிவிக்கே மறைக்கிறதும் கூட. அது என்னன்னா வந்து தமிழ்நாட்டோட கம்ப்ளீட்டான ஜிஎஸ்டிபி, அதாவது ஜிடிபி தான், ஸ்டேட்டோட ஜிடிபி தான், அது வேற ஒன்றும் கிடையாது. மொத்த மாநிலத்தோட உள் மாநிலத்தோட வருமானம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே ஆட்சி காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா ஒரு 12
லட்சம் கோடியா இருந்திருக்கு. ஆனா அவங்க ஆட்சி காலம் முடியறப்ப பாத்தீங்கன்னா வந்து 35 லட்சம் கோடியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பிள் ஐபோன் யூஎஸ்ல இருந்து மேனுஃபேக்சர் ஆனது பாத்தீங்கன்னா வந்து சென்னையில விற்கிறாங்க. அது வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுது. அது திருப்பி அந்த ப்ராஃபிட் வந்து அவங்க நாட்டுக்கு அந்த ஆப்பிள் ஐபோனோட ஓனர் கொண்டு போயிடுறாரு. ஃபோர்டு காரு சென்னையில சிங்கப்பெருமாள் கோயில் இருக்க ஃபேக்டரியில தயாரிச்சு விற்கிறாங்க. அந்த இடத்துல ஃபோர்டு காரோட ப்ராஃபிட் வந்து அவர் அவங்க நாட்டுக்கே கொண்டு போயிடுறாரு. ஆனா அது மேனுஃபேக்சரா இந்த மார்க்கெட் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, வேற ஒரு நாட்டுக்காரன் வந்து நம்ம மார்க்கெட்டை யூஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டே மேக் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்து அவன் நாட்டுக்கு கொண்டு போயிடுறான். இதுவுமே வந்து ஸ்டேட்டோட ஜிடிபியில கால்குலேட் ஆகும். அது வெரி சிம்பிள். என்னன்னா வந்து ஒரு மாநிலத்தோட மொத்த பொருளாதார ஜென்ரேஷன், எக்கனாமிக் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜிஎஸ்டிபி. அது வந்து அது கண்டிப்பா சொல்ல போனா ட்ரிபிளா தான் ஆயிருக்கு. டிஎம்கோட ஸ்போக்ஸ் பர்சன் கூட வந்து 40 லட்சம் கோடியா மாறிச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது அப்படி கிடையாது. 35 இருக்கு. நியர்லி 5 கோடி டிஃபரன்ஸ் தான். ஆனா என்னன்னா இதை வந்து ஹைப் கொடுக்காம, அதாவது வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்த கூட, அதாவது டிவிகே கவர்மெண்ட் இந்த ஒரு ரிப்போர்ட்ல ஹைப் கொடுக்காம அப்படியே வச்சிருந்திருக்காங்க. அவங்க வந்து 13.2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அது வந்து தமிழ்நாட்டில் 28.3% இருக்கு. ஆனா வந்து ஓவராலா இன்னைக்கு டிஎம்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து ஆல்ரெடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் அப்படின்றாங்க. ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 26 தான். 26 விட ஒரு 2% எக்ஸீட் தான் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்னப்பா டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இப்போ உங்கள் குடும்பத்தில் இல்லை நீங்கள் பார்த்தீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு. ஒரு கவர்மெண்ட்டும் 100 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா வந்து இந்த 100 ரூபாய் உங்களோடது. ஆனால் கவர்மெண்ட் 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அதில் 28 ரூபா, இன்னைக்கு 28% இருக்கு. 28 ரூபா பார்த்தீங்கன்னா கடனுக்கே சரியா போயிடும். அவங்க கடனையும் வட்டியும் கட்டுறதுக்கே சரியா போயிடும். மீதி இருக்க 72 ரூபாய் தான் அவங்க கையில வரும். 100 ரூபாய்க்கே எப்படின்னா நாளைக்கு ஒரு 100 கோடியோ இல்லை 1000 கோடியோ சம்பாதிச்சா எவ்வளோ கோடி வந்து நம்ம கடனும் வட்டியும் கட்டுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க. 1 லட்சம் கோடி சம்பாதிக்கும் போது, 10 லட்சம் கோடி சம்பாதிக்கும் போது எவ்வளோ வட்டி கட்டுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னா வந்து ரெவென்யூ டெபிசிட், நிதி பற்றாக்குறை. அதாவது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு மாநிலத்தில் பொருளாதாரம்லாம் மேம்பட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 85 லட்சம் கோடி இருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து மாநிலத்தோட மொத்த வருமானம். ஸோ இதுதான் வருஷம் வருஷம் கால்குலேட் பண்ணுவாங்க. 35 லட்சமா இருக்கும், அடுத்து ஏறும், அந்த மாதிரி மொத்தமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செலவு பண்ணாலும் இன்னும் நமக்கு வந்து நிதி பற்றாக்குறை, மீதி 78,000 கோடி வந்து இன்னும் தேவைப்படுது. வருஷம் வருஷம் நம்ம இன்னும் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் நிறைய வச்சிருக்கோம். ஸோ அடுத்து என்ன விஷயம்னா வந்து தனி நபர் கடன். அது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க காலத்தில் டிஎம்கே சொன்னாங்க ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு குழந்தை மேலேயும் முன்னாடி இருந்த அரசு வந்து 64,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் டபுள் ஆகி 1,28,000 ரூபாயா மாறி இருக்கு. அதாவது வந்து 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட் கேரண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பப்ளிக் செக்டார் ஸ்ட்ரெஸ்ல, பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து ரொம்ப அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து இது ஊழலும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடு இபி, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், குடிநீர் வாரியம், இந்த எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத இந்த மினிஸ்ட்ரி அந்த பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்டா வந்து பிரஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காரு. தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொத்த கவர்மெண்ட்ல இருக்க செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மின்வாரியம் இபி, தமிழ்நாடு இபி தான் பார்த்தீங்கன்னா வந்து 75% கடனை வச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நியர்லி 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாடு இபி மேல. அந்த தமிழ்நாடு இபியில் 2.5 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் 1.8 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இபி லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு யூனிட் நம்ம எரிக்கும் போது, இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது, சார்ஜ் சுவிட்சை போடும்போது, டிவி சுவிட்சை போடும்போதும் தமிழ்நாடோட இபி லாஸஸை சந்திச்சுட்டே இருக்குங்க. ஸோ வேற வேற மாநிலங்கள் நிறைய இடத்துல வந்து அவங்களே எக்கனாமிக் ஜென்ரேஷனும் சோலார் பவர், எலக்ட்ரிசிட்டியும் அவங்களே ஜென்ரேட் பண்ணி மற்ற மாநிலத்துக்கு கொடுக்குற இந்த காலத்துல கூட தமிழ்நாடு இபி இன்னும் கடன்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். இது இன்னும் வந்து முன்னாடி இந்த கவர்மெண்ட் எதுவுமே மாற்ற அப்படின்றத வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட் பெரிய ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. அடுத்து எம்டிசி, இந்த மாதிரி எஸ்சிடிசி எல்லாமே ஸ்டேட்டோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அரசு போக்குவரத்து கழகம், இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து 62,000 கோடிக்கு லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுல கடனும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து
குடிநீர் வாரியம். அதாவது இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு உண்மையாலுமே ரத்தம்லாம் கொதிக்குதுங்க. ஏன்னா நம்ம சாதாரணமா நம்ம ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா, அதாவது அடிப்படை தேவையா இருக்கிறது குடிநீர், கரண்ட், ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையா? அதாவது போறதுக்கு ஒரு போக்குவரத்து கூட எல்லாத்துலயும் கடன், எல்லாத்துலயும் ஊழல்ன்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுல கடன் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்குறாங்க, கடன்ல ஓடுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா லாசஸ் சந்திக்கிறது இல்லாம, அதாவது கம்மியான பணம் ஜென்ரேட் பண்றது இல்லாம அந்த இதுல வந்து கரப்ஷன் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கு. 4வது விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நம்ம இந்த ரேஷன் கடையெல்லாம் பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ், இதில் பார்த்தீங்கன்னா 25,000 கோடி வரையும் அவங்க இடத்துல கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா தான் பப்ளிக் செக்டார் யூனிட்டில் மட்டும், அதாவது 3.25 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் இருக்குது. ஓவராலாக இதனால என்ன நடக்குதுன்னா வந்து நம்மளோட கம்ப்ளீட்டான தமிழ்நாட்டோட கடனும் ஏறி இருந்திருக்குன்றாங்க. சரி, இந்த ஒயிட் பேப்பர் வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் மரிய வில்சன் சப்மிட் பண்ணும்போது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஓவராலாக இந்த ஒயிட் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராபேக் அப்படின்றாரு. நிறைய இடத்துல வந்து கடன் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. இது வந்து மனிதர்களான உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரிடர்னு சொல்றாரு ஒரு மரிய வில்சன்ன்றவர். ஸோ இதை வந்து டிவிகே கவர்மெண்ட் கண்டிப்பாக சரி பண்ணுவாங்க, மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதாவது இது கம்ப்ளீட்டாக வித் பேப்பர் தான். தங்கம் தென்னரசு சார் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. எப்படின்னா வந்து வித் பேப்பர்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பூஸ்ட் கொடுத்து, ரொம்ப ஹைப் கொடுத்து பேசியிருக்காங்கன்னு சொன்னாரு. அதாவது சரவணன் அண்ணாதுரை டிஎம்கேவோட ஸ்போக் பர்சன், இவரு கொஞ்சம் கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க 2 பேருமே இந்த 13.2 லட்சம் கோடியை வந்து மறுக்கல. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இந்த 13.2 லட்சம் கோடியை வந்து முன்னாடியே இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கீங்க. முன்னாடியே வந்து இந்த மாதிரி லட்சம் கடன் இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஒயிட் பேப்பர்ல முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம், பட்ஜெட்ல சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. பட்ஜெட்ல சொன்னது 10 லட்சம் கோடி தான், 13.2 யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. சரவணன் அண்ணாதுரை சார் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி வந்து 20 லட்சம் கோடியா இருந்ததை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 40 லட்சம் கோடியா மாத்திருக்காங்க 5 வருஷத்துலன்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா உண்மைதான். அதாவது நீங்க ஒரு மல்லிகை கடையோ காய் கடையோ வைக்கும் போது உங்க கடையில இருக்க வருமானம் கூட இந்த ஜிடிபியில, அதாவது வந்து ஸ்டேட்டோட உள்நாட்டு வருமானத்துல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான். நீங்க வந்து நிறைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணிருக்கணும், நிறைய பேர் வந்து நிறைய பிசினஸ், நிறைய பொருளாதாரத்தை வந்து ஈட்டியிருந்ததா தான் இந்த மாதிரி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டபுள் ஆயிருக்கு. ஒரு நல்ல விஷயம் டிஎம்கே பண்ணது. ஸோ இதை வந்து ஹைப் கொடுக்கல அப்படின்னாரு. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா 13.2 லட்சம் கோடியை வந்து மறுக்கவே கிடையாது, இது உண்மை அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த டிவிகேன்ற ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் தொடர்த்து வச்சுட்டு போனது இல்லாம, ஏதாவது பயங்கரமான கரப்ஷன் உள்ள நடந்திருக்கு, வெல்ஃபேர் ஸ்பெண்டிங்க்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துட்டு, அதாவது இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்லோவாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதாவது அடுத்த விஷயங்கள் அதுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னா வந்து சிஏஜி, அதாவது கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், ஸ்டேட்டோட ஒரு ஆடிட்டர்னு வச்சுக்கோங்க, அவரும் அடுத்து வந்து ஸ்டேட் ஃபினான்சஸ், ஆர்பிஐ, இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆகி இந்த ஒரு டெப்டை வந்து கிரியேட் பண்ணல, டெப்ட் டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. இந்த டெப்ட் டாக்குமெண்ட் எந்த அளவு உண்மை அப்படின்றது வந்து இன்னைக்கு யாருக்குமே தெரியலங்க. ஸோ அதை வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட் என்ஷோர் பண்ணணும். அதாவது இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறது கரெக்டா அப்படின்றது தான். ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இவ்வளோ கடன் நாங்கள் வெளியே ஒயிட் பேப்பர் நாங்கள் வெளியே கொண்டு வந்துருக்கோம். ஒயிட் பேப்பர் கொண்டு வந்தது இல்லாமல் நிறைய இடத்துல வந்து கரப்ஷனை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது இல்லாமல், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கவர்மெண்ட் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா 1,78,000 கோடி, 78,000 ரூபாய், நீங்கள் ஒரு குழந்தை நம்ம வீட்டிலே பிறக்குது அப்படின்னா வந்து அது மேலேயும் கடனை வந்து வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. இது எல்லாமே மாறணும் அப்படின்னா வந்து இன்னும் 40 வருஷம் டைம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாங்கின கடனுக்கு உடனே நம்மள்ட்ட காசு இருக்கும்போது இந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கடன்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டை செயல்படும். இந்த கடனுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பாதிலே கட்டுறதா இருந்தாலும் முழுசாக க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியாது. அதுக்கு இருக்க டென்யூரில் அந்த ஒரு கம்ப்ளீட்டான டியூரேஷன் எண்டானா மட்டும்தான் இந்த கடனையும் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இன்னொரு விஷயம், நமக்கு ரெவென்யூ டெபிசிட் வருஷம் 80,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மேல தப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் மக்கள் மேல இருக்கும்னு நான் நெனைக்கிறேங்க. இலவசம், இலவசம், இலவசம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல ரொம்ப பிரஷர் போட்டு, ரொம்ப பர்டன் போட்டு, இன்னைக்கு நெறைய பேர் அதாவது வந்து ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க. நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு தோணுது. அதாவது வந்து ரேஷன் கடையிலருந்து ஒரு லேப்டாப் குடுக்குறதா, சைக்கிள் குடுக்குறதா இருக்கட்டும், உண்மையாலுமே அவங்களோட அதாவது அந்த குழந்தையோட, இல்ல அந்த நபரோட மொத்த வருமானம், ஃபேமிலி வருமானத்த கால்குலேட் பண்ணிட்டு, அந்த ஒரு வெல்ஃபேர பண்ணலாம். ஆனா, முன்னாடி இருந்த கவர்மெண்ட்னா பொங்கல்னா இவ்ளோ காசு, எலக்ஷன் லாஸ்ட் இயர் வந்துருச்சுன்னா டிவி, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாரி நெறைய விஷயங்கள குடுத்தே, ஃப்ரீ பீஸ் அப்படின்றத குடுத்தே, இலவசம்னு குடுத்தே, நெறைய கடன் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு என்னோட கருத்தா இருக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு இந்த மாரி வேற என்ன வீடியோ வேணும்ன்றத அதையும் கமெண்ட்ல தெரிவிச்சா, எங்களோட டீம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வொர்க் பண்ணி உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்றோம். எங்களோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க டீம்ல மொத்தம் எத்தன பேர்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க டீம்ல வேற ரொம்ப பேர்லாம் கிடையாது. நான் ஒரு ஆள் மட்டும் தான். ஒரு ஆள் தான் வந்து ஈவினிங் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதாவது காலையிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஒரு 5:30லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நான் வாக் போயிட்டு, திருப்பி அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு, உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து நான் எடிட்டிங் பண்ணி இத உங்கள்ட்ட அப்லோட் பண்ணணும். ஸோ, அந்த ஒரு ஆள் தான் என்னோட டீமு. ஸோ, நான் ஒரு 2 சேர் வச்சிருக்கேன். அந்த ஒரு சேர்ல இன்னொரு சேர்ல நான் உட்கார்ந்தா அது வந்து நான் எடிட்டரா மாறிருவேன். இன்னொரு சேர்ல உட்கார்ந்தா நான் வந்து ஒரு பிரசன்டரா மாறிருவேன். ஸோ, என்னால முடிஞ்ச அளவு கம்ப்ளீட்டா, ட்ரூத்ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ என்னால குடுக்க முடியும். எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ, உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. மிக்க நன்றி.